Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN74 Motor Vlog. ஸோ இன்னைக்கு ஒரு வண்டியை பற்றி அவங்க guys ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. ஸோ இப்போ ரீசெண்டாக KTMல லான்ச் பண்ண அட்வென்ச்சர் 3 எக்ஸை பற்றி அவங்க guys பார்க்க போகிறோம். இந்த அட்வென்ச்சரில் நீங்கள் ஆஃப் ரோடும் பண்ணிக்கலாம், அதே இது டூரிங்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. guys இந்த லுக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா டெக்காட் ரேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேலி நடத்துறாங்க. அந்த நடத்துறதுல இந்த மாதிரி லுக்ஸ் தான் guys இருக்கும். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி மேல பெருசா போயிட்டு அப்படியே சுருக்கி சின்னதை கொண்டு முடிப்பாங்க இந்த டெய்ல் லைட்டு. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இது ப்ராப்பரா ராலி ஓட்டுற வண்டி மாதிரியே இருக்கு, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை நம்ம கொண்டு போனா ரோட் ப்ரெசன்ஸ் சரி பயங்கரமா இருக்கு. ஏன்னா சின்ன பயம்பர்ல பெரிய ஆட்கள் இருக்கு. இது என்னடா வண்டி மயிறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவா, மயிருன்னு சொன்னது ஒரு நல்லதா போகுதுன்னு சொல்லிட்டு பாப்பாவா. இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர் இருந்துச்சு. அந்த அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ லாங் போறப்போ ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு. ஆனா ஆஃப் ரோட் பண்றப்போ பெருசா பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த வண்டி நீங்க ஆஃப் ரோடும் பண்ணிக்கலாம், அதே டூரிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமா கொடுக்குதுங்க. இந்த ஆரஞ்சு கலர் நான் இப்போ வண்டி ஓட்டிட்டு வரப்போ பார்த்தேன், நிறைய பேர் நோட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த வண்டி இருந்து ஓட்டுறப்போ பெரிய வண்டி இருந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு சின்ன வண்டி இருந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வண்டியோட சைட் ஃபேரிங்க பாத்தீங்கன்னா இதுல KTM சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதுல ரெடி டு ரேஸ் கொடுத்துருக்காங்க, 390X சொல்லிட்டு பால்கிங் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேங்கை பாத்தீங்கன்னா இது மெட்டல்ல கொடுத்துருக்காங்க, அதே இது மிச்சம் எல்லாமே ஃபைபர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபைபர் தாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் லுக் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் லுக் பெருசா யாருக்கும் பிடிக்கல. பட் எனக்கு இந்த ஃப்ரண்ட் லுக் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரண்ட் லுக்கை பார்ப்போம். ஸோ இது DRL கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த DRL சுத்தி ரெண்டு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லாங்கா இருக்கு இந்த விண்ட்ஷீல்டு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லாங்கான ஒரு ஃப்ரண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரோ இல்ல தண்ணியோ மேல அடிக்காம இருக்கிறதுக்கு, நம்ம ஆஃப் ரோட் பண்றப்போ இது ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்ல கீழே பாத்தீங்கன்னா 320mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 19 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க guys. ஸோ அதே இது நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா 130/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, அதே இது 17 இன்ச்சஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க guys. ஸோ இது எதுக்கு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் சைஸ் பாத்தீங்கன்னா 240mm டிஸ்க் சைஸ் கொடுத்துருக்காங்க guys. சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 825mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க guys. ஷார்ட் ரைடருக்கு இது ஓரளவுக்கு சூட் ஆகும் guys. ஸோ நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருந்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப சூட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 228mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க guys. ஸோ வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இது நீங்க ஆஃப் ரோட் பண்றப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வண்டியோட இதயத்தை தான் guys பார்க்க போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா அதே 390 வண்டியோட இன்ஜின் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 398cc இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஹார்ஸ் பவர் பாத்தீங்கன்னா 46 PS பவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அது டார்க் பாத்தீங்கன்னா 39 நியூட்டன் டார்க் யூஸ் பண்ணிருக்காங்க guys. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள் guys. ஸோ வண்டியும் பார்க்கறது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஸோ எங்க வேணா ஹிமாலயன்ஸ் போனோமோ அங்கே பாத்தீங்கன்னா நிறைய மலையெல்லாம் இருக்கு. இந்த மலையெல்லாம் ஏறணும்னா இந்த வண்டியை கொண்டு நீங்க ஈஸியா ஏறிக்கலாம். ஸோ வண்டியை பாத்தீங்கன்னா லுக் வைஸ் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கு, இன்ஜின் வைஸ் பாக்குறதும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வண்டி டிசைன் பண்ணிருக்காங்க. அண்டர்பில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பரா வாட்டர் கிராசிங்லும் வண்டி ஆஃப் ஆகிறது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஃபுட் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த முள்ளா கொடுப்பாங்க தெரியுமா, அந்த முள்ளா கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஷூல ஏதாச்சும் செல்லி அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இது அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லலாம். இன்ஜின் கார்டும் தனியா இதுக்கு வேண்டிய டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டியூக் சீரிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி இன்ஜின் கார்டு வராது. ஸோ அது மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா மோனோ சாக்கப்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாக்கப்சர்ல அட்ஜஸ்டபிள் கிடையாது, நீங்க டாப் அண்ட் மாடல்ல மட்டும் தான் அட்ஜஸ்டபிள் வரும். இது எக்ஸ் மாடல்ல அந்த அட்ஜஸ்டபிள்லாம் வராது. குறிப்பான ஒரு நார்மலான கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ பேக்ல பாத்தீங்கன்னா டெய்ல பாத்தீங்கன்னா இது LED தாங்க. இந்த டெய்ல் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லலாம். LED எல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு கிராபிள் கொடுத்துருக்காங்க. இது லக்கேஜஸ் கட்டிட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஓவராலா நம்ம வண்டி சுத்தி எல்லாமே பார்த்துட்டோம் guys. ஸோ நம்ம இங்க USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க guys. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சுவிச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா 390 250 இருக்கு அதே சுவிச்சஸ் தான், 200 இதே சுவிச்சஸ் தான் இருக்கு. இது மேல போறது, கீழே போறது, பேக்ல போறது இது என்று. ஸோ இதுல guys இது க்ரூஸ் கண்ட்ரோல், அது மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னர் ABS அதெல்லாம் இதுல வராது guys. ஸோ அது நீங்க டாப் எண்ட் தான் போகணும். அந்த வண்டியில இந்த கீ பாத்தீங்கன்னா நார்மல் கீ தான். இந்த கீயை பாத்தீங்கன்னா கீ ஆன் பண்ணீங்கன்னா ரெடி டு ரேஸ்ன்னு சொல்லி வருது. தெரியுதான்னு தெரியல. அந்த இதுல டிஸ்பிளே தீம் இருக்கு guys. அது வேற மாதிரி இருக்கு. என்ட்ரு கொடுத்தோன்னே இந்த ABS ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ரோடு சொன்னா பேக்ல ஆஃப் ஆகும். இப்போ ரெட் கலர்ல தெரியுது பாத்தீங்களா. அதே இது ரோடுன்னு சொன்னா ரெண்டு ஆன்ல இருக்கும்.
அதே டிஸ்பிளே மோடு சொல்லிட்டா ரெண்டு ரெடியூஸ்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு ரெண்டு மோடு இருக்கு. ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா நார்மலா 390 அந்த இதுல எல்லாம் இருக்கு தெரியுமா, 390 200 250 அதே மாதிரி தான் இதுல இருக்கு. ஸோ அதே இது நீங்க டியூஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது ஒரு தீம் இருக்கு. இந்த தீம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதுல பெருசா கியர் இண்டிகேட்டர்ஸும் ஸ்பீடாமீட்டரும் இதுல காமிக்குது, டைமிங் இதுல காமிக்குது கைஸ். ஸோ இது நம்ம ஆஃப் ரோட் பண்றப்போ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். குவிக் செலக்டர்னா இந்த ரெண்டு சுவிட்சில் செலக்ட் பண்றது, கனெக்டிவிட்டினா நம்ம கனெக்ட் பண்றது, கேடிஎம் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்ட் லைட்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரேஸ் முன்னாடி இந்த வண்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போகும், அதுக்கப்புறம் அதை எனேபிள் பண்ணி தருவாங்க. குவிக் ஷிஃப்ட் இருக்கு கைஸ். இந்த வண்டியில நீங்க கியர் இது கிளச் பிடிக்காம கியர் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரைட் பை த்ராட்டில் இருக்கு, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பெருசா எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் கிடையாது கைஸ், வேற மாதிரி இந்த வண்டி வச்சு விளையாடலாம். சிங்கிள் பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மாதிரி டாமினரோட இந்த மிரர் கொடுத்துருக்காங்க. இது லாங் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கைஸ். சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க கைஸ், இது டபுள் சீட் கிடையாது. நீங்க போன மாடல்ல பாத்தீங்கன்னா டபுள் சீட் கொடுத்துருப்பாங்க, இது சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 14.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 30 அரௌண்ட் 30 கிடைக்கும், ஒரு 28 to 30 கிடைக்கும். நம்ம கம்பெனில ப்ரொவைட் பண்றது 30 ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கைஸ் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இதெல்லாம் மாறும், ஓகேவா. ஃபைனலா இந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்காங்க, இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோட் பர்சன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா சூட்டும் கொஞ்சம் அண்டர் பில்ல கொடுக்காம வெளியே எடுத்து கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். மாதிரி வண்டி இந்த சைஸ் வண்டி நீளம் பயங்கர நீளங்க. சரிங்க, சீட்டு முடிஞ்ச அப்புறம் இந்த சிங்கிள் சீட்டு முடிஞ்ச அப்புறம் இவ்வளோ கேப்புங்க, 1/2 அடி கேப் விட்டுருக்காவ. அது பயங்கரமா இருக்கு, எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு வண்டி பாக்குறதுக்கு. ஸோ இந்த வண்டி டிசைன் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஹெட்லைட் சப்போர்ட் பண்ணல, எனக்கு பர்சனலா இந்த ஹெட்லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. இந்த மாதிரி வண்டியை நான் நேரில் பெருசா பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய டிசைனை விட இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த 390Xல 2 கலர் இருக்கு, ஒரு ஒயிட் ஷேடு இருக்கு, ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. கேடிஎம்மோட ஐடென்டிட்டினாலே ஆரஞ்சு தான், நிறைய பேர் ஆரஞ்சா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலா இந்த வண்டியோட ப்ரைஸை பத்தி பார்ப்போம். இது 3,53,000 கிட்ட ஆன் ரோடு வருது நம்ம கன்னியாகுமரியில். ஸோ நீங்கள் ஒரு 40,000 பே பண்ணால் கூட இந்த வண்டி எடுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த வண்டி வேற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ரைட் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.